டெய்லியும் ஒரே வகையான ரசம் சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையே படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 வகையான டேஸ்டியான ரசத்தை எப்படி சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ரசம் பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக முழு கொத்தமல்லி, 4 வரமிளகாய், 10 பல் பூண்டு, கொஞ்சமாக துவரம் பருப்பு, இது எல்லாமே போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பில்லை, அதுக்கப்புறம் நம்ம நல்லா அரைச்சி வச்சிருக்கிற ரசம் பொடி, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கரண்டி தக்காளி சாறு, 1 கரண்டி புளிச்சாறு, 2 கரண்டி நம்ம நல்லா வேக வச்ச பருப்பு சாறு, இது எல்லாமே போட்டு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் விட்டுக்கோங்க. அது ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பருப்பு ரசம் ரெடி. தக்காளி ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 வரமிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பில்லை, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடி, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சாறை ஊற்றிக்கோங்க, 2 கரண்டி. அதுக்கப்புறம் 1 கரண்டி புளிச்சாறையும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தக்காளி ரசம் ரெடி. பூண்டு ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கருவேப்பில்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 வரமிளகாய், 1 பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல் பூண்டையும் இதில் உரித்து போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கரண்டி தக்காளி சாறையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா புளிஞ்சு வச்சுருக்கிற புளிச்சாறையும் இதில் 2 கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லியை அப்படியே தூவி விட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் விட்டுக்கோங்க. அது ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பூண்டு ரசம் ரெடி. மிளகு ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்லை, நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடியும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சாறையும் இதில் ஊற்றிட்டு நல்லா புளிஞ்சு வச்சுருக்கிற புளிச்சாறையும் இதில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லியை அப்படியே தூவி விட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் விட்டுக்கோங்க. அது ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான மிளகு ரசம் ரெடி. பச்சை புளி ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1
வரமிளகா, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வரமிளகாயும் போட்டுட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண சின்ன வெங்காயம் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ 3 கரண்டி நல்லா புளிஞ்சு வச்சுருக்க புளிச்சாறையும் இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடியும் இதில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லியை அப்படி தூவி விட்டு அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பச்சைப்புளி ரசம் ரெடி. பீட்ரூட் ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில்லை, நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3 கரண்டி நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் சாறையும் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறமா 1 கரண்டி தக்காளி சாறு, 1 கரண்டி புளிச்சாறு, இது எல்லாமே போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணி நல்லா 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் விட்டுக்கோங்க. அதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பீட்ரூட் ரசம் ரெடி. இப்போ சுவையான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. சாம்பார் செய்யறப்ப மீதி பருப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரசமா செஞ்சு பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. தக்காளி மிச்சம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரசமா செஞ்சு கொடுத்து பாருங்க. தக்காளி பிடிக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி ரசமா சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பூண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பூண்டு நம்ம ஹார்ட்டுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நீங்க ரசமா செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்லயும் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. மிளகு ரசம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல சளி காய்ச்சல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மிளகு தட்டி ரசமா கொடுத்து பாருங்க. சட்னி சரியாயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பச்சைப்புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. ரசத்தை நம்ம 2 நிமிஷத்துல பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். அது இந்த ரசம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க குடிக்காத ரசம் மாதிரி ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சுவையான பீட்ரூட் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பீட்ரூட் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பீட்ரூட்டை நம்ம நிறைய வகையில நம்ம உடம்புக்குள்ள எடுத்துக்கலாம். பீட்ரூட் பொரியலே சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிக்குதா, இந்த மாதிரி ரசமா செஞ்சு கொடுங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அட்ராக்ட் ஆயிடுவாங்க. இதே தான் வேணும்னு கேட்பாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சொன்ன 6 நாளைக்கு 6 வகையான டேஸ்டியான ரசத்தை உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. முக்கியமா பச்சைப்புளி ரசமும் பீட்ரூட் ரசமும் மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்க எல்லாத்தையும் பார்க்கறேன். அது வரைக்கும் பாய்.